அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் ஃபாத்திகாவோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறத பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு 6வது நாள். நேற்று 5வது வசனமான இக்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம்ங்கிற வசனத்தோட அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதோடைய அர்த்தம் என்னன்னா, யா அல்லாஹ் எங்களை நீ நேரான பாதையில் நடத்துவாயாகங்கிற அர்த்தத்தை குறிக்குது. அதை தொடர்ந்து 6வது வசனமான சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், இதனுடைய அர்த்தம் என்னன்னு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, யா அல்லாஹ் நீ அருள் புரிந்தவர்களின் பாதையை எங்களை நடத்துவாயாகங்கிற அர்த்தம் குறிக்குது. எனவே இதுக்கு முந்தின வசனத்துல யா அல்லாஹ் நீ எங்களை நேரான பாதையில் நடத்துவாயாகன்னு கேட்டோம். இந்த வசனத்துல நீ அருள் புரிந்தவர்களின் பாதையில் நீ எங்களை நடத்துவாயாகன்னு கேட்கிறோம். எனவே நேரான பாதை என்பது நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றது இல்லை, அல்லாஹ்வுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றது. அல்லாஹ்வின் கட்டளைகளை பின்பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதலை பின்பற்றி நல்லவர்களின் பாதையில் வாழ வேண்டும். அதனாலதான் நம்ம ஒவ்வொரு தொழுகையிலையும் யா அல்லாஹ் நீ அருள் புரிந்தவர்களின் பாதையில் எங்களை நடத்துவாயாகன்னு துவா செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மை அருள் புரிந்தவர்களின் பாதையில் நடத்தி அதில் நிலைத்திருக்க செய்வானாக. ஆமீன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்த வீடியோல அதுக்கு அடுத்த வசனத்தோட அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.